அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 7/2/2024. துவாதசி திதி மதியம் 2:02 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:37 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுசில் சந்திரனும் சுக்கிரனும். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் மற்றும் யோகா தியானம் பயில, விவாதங்களில் வெற்றி பெற, பயணம் தொடங்க, பழைய நண்பர்களை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மற்றவர்களைப் போல் நீ இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னை போல் மற்றவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொள். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது, அடுத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்க்கறது, அவங்க மாதிரி நாம் இல்லைன்னு நினைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. அவங்கள விட நம்மளை கடவுள் நல்லா தான் படைச்சிருக்கிறாரு, நம்மளை நல்ல நிலைமையில தான் வச்சுருக்கிறாரு. காசு பணம் முன்ன பின்ன இருந்தாலும், வசதி வாய்ப்பு முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கிறாரு. இதை விட பெருசாக என்ன வேணும் அப்படின்னு இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக இருந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாயின்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மதிக்காதவங்க கூட வந்து மதித்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நிரூபித்து காட்டுவீங்க. சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக எடுத்து கட்டி செய்து முடித்து காட்டுவீங்க. அதனால் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த செல்ஃபோன், இது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் புதுசாக இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, முன்கோபம் வந்து விலகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிக்காமல் விட்டுவிட்டால் வரக்கூடிய சந்ததிகள் அதர்மத்தை தர்மம் என்று நினைத்துவிடக்கூடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைங்களை படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், நம்முடைய கொள்கை கோட்பாடுகள், நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் புகுத்தக்கூடியவர்கள், சொல்லித்தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாட்களாகவே சந்திராஷ்டமம் தாங்க போயின்னு இருக்குது. இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருக
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும், அவசரப்பட வேண்டாங்க. அதே மாதிரி திருமண விஷயங்கள் ஏதாவது முக்கிய விஷயங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்கும். பணவரவு உண்டு, செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளை மதித்து நடந்துக்கிறது நல்லது. அவங்க ஏதாவது சொன்னால் கூட அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு, எதை பேச வேண்டும் என்பது அறிவு, எப்போது பேச வேண்டும் என்பது ஞானம். ஆமாங்க, அது மாதிரி யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், இதெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியை சரியாக பயன்படுத்தி கொண்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும். கல்யாண விஷயங்கள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மனைவிக்கும் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அவ்வப்போது மருந்து, மாத்திரை, டாக்டர்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்கால திட்டங்கள்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேறும். குரு பகவானின் ஆதிக்கமும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. மூத்த சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஆமாங்க, அஷ்டலட்சுமியில் தைரியலட்சுமியை கையில் வச்சுருக்கிறவங்க நீங்கள் தாங்க. 10 ரூபா பாக்கெட்டில் இல்லைன்னாலும் 10,000 ரூபா பொருளுக்கு விலை பேசக்கூடிய தைரியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இழுபறியாக நடந்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு பேசி தீர்த்துக்கலாங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோவால் சின்ன சின்ன தொந்தரவுகள், வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது.
நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்கங்க. அதனால் பஜாரில் உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்குங்க. பொதுவாக அந்த சங்கம் கூட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில உதவிகள் செய்வாங்க. உங்ககிட்டயே சில ஆலோசனைகளும் கேட்பாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மறதியெல்லாம் வரும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நெருப்பு கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமல்ல, எதிர்த்து நிற்கக்கூடிய உங்களுடைய திறமை எவ்வளவு பெரிது என்பது தான் முக்கியமாகும். ஆமாங்க, அதனால தாங்க அவரை போய் எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எதிர்த்து நிற்கிறவரை விட நம்மக்கிட்ட திறமை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எதிர்த்து நிற்கிறோங்கிற தெளிவோடு இருந்து எதிரிகளை எல்லாம் பந்தாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் மராமத்து பணிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீட்டை கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் இறங்குவீங்க. சூரியன் செவ்வாய்னு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை அதிகமாக வெளியில் சொல்லிக்க வேண்டாம். திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் உண்டு. செவ்வாயும் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கடையை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது பிரான்ச்சு தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் முடிவு உண்டு. ஆனால் உண்மைக்கோ ஆரம்பம் உண்டு, முடிவு இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க என்றைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும், சத்தியந்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு குறுக்கு வழியில் போகாமல் எங்கும் எப்போதும் நேர் வழியில் சென்று உண்மையையே பின்பற்றி உள்ளத்துக்குள்ளே சந்தோஷமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் பார்த்து பேசி சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன சில காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் சூரியனோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிப்பால்
இருக்கிறதுனால சூட்டால் வயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ராசியிலேயே கேது இருக்கிறதுனால பெருசாக ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளார தோணும். ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. அதனால் ஆரோக்கியத்துக்காக உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. எதிர்பார்க்குற லாபமும் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்கும். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தடைகளுக்கு பயந்தால் தொடங்கிய இடத்திலேயே நிற்க வேண்டியிருக்கும். அதனால் தடைகளை தாண்டி முன்னேறுவோம் அப்படின்னு எந்த சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக அஞ்சாமல் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு அடங்குவாங்க. எதிர்பார்த்த காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. பொய் சொல்லி நாம் காரியம் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட நேர்மை இருக்குது, நம்மக்கிட்ட உண்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது, நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும், நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி பல முக்கிய காரியங்களை நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள், விளையாட்டு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவசரத்தில் கேட்டவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இப்போ நம்ம தேவைக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாணம் கூடி வந்துருச்சு. அதற்கான ஏற்பாடுகளையும் இன்றைக்கி விறுவிறுப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரியினுடைய மனசு மாறும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எளிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு பேசுகிறதுக்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதை பற்றி எழுதுவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா இல்லையே. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதை நீங்கள் பேசுகிறீங்களோ, எதை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்களோ அதை தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் பின்பற்றி உண்மையிலேயே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பணவரவு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக ஒத்தாசையாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். சூழ்ச்சிகளையும் தாண்டி நீங்கள் முறியடித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிக லாபத்தை ஈட்டுவீங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரத்திலேயும் உங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகாரிகள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் செவ்வாய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் சில
சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பெற்றோரை விட மற்றவர்கள் யாரும் முக்கியமானவர்கள் இல்லை. அதே போல் வேலையில் திறமையை தவிர படித்த படிப்பு முக்கியமானது இல்லை. ஆமாங்க, நிறைய பேர் பிஹெச்டிலாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு வேலையை கொடுத்தோம்னா உருப்படியாக எதையுமே செய்து கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், நெருக்கமான உறவினர்களும் இருக்கலாம், ஆனால் நம்ம பெற்ற தாய் தந்தைக்கு ஈடு இணையாக யாரும் வர முடியாது. இந்த உண்மைகளையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பெற்றோரை எல்லா வகையிலும் வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்களாகி நின்று போன காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் உடல்நலக் குறைவுகள், சோர்வு, களைப்பு இதெல்லாமே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டிகளும் அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு சின்ன சின்ன விளம்பர யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. இருந்தாலும் வேலை சுமை உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். வெளி உணவுகளை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உப்பு காரத்தையும் இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதிர்பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பதில்லை. ஆனால் நல்ல நண்பர்களோ எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்து கொடுக்க தயாராக இருப்பீங்க. பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் தட்டி ஏதாவது உதவி கேட்குறாங்கன்னா நேரங்காலம் பார்க்காம அவங்களுக்காக உதவக்கூடிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வெளியூருக்கு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பேக் இல்லை, அதனால் நல்ல பை ஒன்று இன்றைக்கி வாங்குவோம், லெதர் பேக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதுவும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனி பாடாப்படுத்துது. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நாம் எதை சொன்னாலும் யாரும் நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏங்கி கொண்டிருக்க வேண்டாங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால அடுத்தடுத்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ராசியிலேயே நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் வரும். உடம்பில் வேனல் கட்டிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, புகழை பொருட்படுத்தாதீர்கள். ஆனால் புகழடைவதற்கு தகுதியுள்ளவராக உங்களை எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆமாங்க, புகழ் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாம் என்றைக்குமே தகுதி உடையவங்களாக இருக்கணும், நல்ல பாதையில் போகணும், நல்லவங்களாக இருக்கணும், உண்மை பேசணும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தானுண்டு தன் வேலையுண்டு என்று தனக்கென ஒரு நேர்பாதையை அமைத்து கொண்டு அதில் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 2 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணமும் இன்றைக்கி கைக்கு வரும். அதிகாரிகளும் மேல்மட்டத்திலிருந்து ஆதரவாக பேசுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர்னு பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நான் இது வரைக்கும் எதிர்பார்த்தேன், இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் சரியாகும். உத்தியோகத்திலேயும் சின்னதாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே சரியாகி மேலதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது, எல்லா வகையிலும் சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பாராட்டு. பிறக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தாலாட்டு. ஆமாங்க, பிறக்கும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா நமக்கு பரிசாக தருவது பாராட்டை போல தாலாட்டு. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனமுடைந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய மன உளைச்சலை எல்லாம் போக்கி உங்களால் சாதிக்க முடியும், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சிறகுடிந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறகாக ஆறுதல் தந்து அவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஏணியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் கேந்திரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது பதவிகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதலாக இன்னைக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால புதுசாக அறிமுகமானவங்களை நம்பாதீங்க. அந்த வகையில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.